சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. சிவசிவ எல்லாம் வல்ல ஸ்ரீ கமலை பராசக்தி விடனாய ஸ்ரீ சோமாஸ்கந்த வீதி விடங்க தியாகராஜ சாம்ப பரமேஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி கருணையினாலும் ஞானமே வடிவாகிய தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளினாலும் இந்த தியாகராஜ லீலைகள் எனும் தொடர் பதிவை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். இன்று 86வது லீலை, பிராணனை இழந்தவனுக்கு பிராணனை அளித்த லீலை. அதாவது இறந்த ஒரு அடியவனுக்கு தியாகப்பிரபு மீண்டும் உயிரை வழங்கியருள் அந்த அற்புதமான லீலை. சுவாமி எல்லா குலத்திலையும் தன்னுடைய அற்புதங்களை நிகழ்த்தி காமிக்கிறார். சுவாமி ஒரு குளமிலி அப்படிங்கிறது தியாகலீலையிலிருந்து தென்னமாகிறது. சிவசிவ ஒரு நாள் திருவாரூரில் இருக்கும் செல்வத்தோன் எனும் ஒரு வைசியன் ஒருவன் தனது வியாபாரத்திற்கு வேண்டிய பொருட்களை சம்பாதிக்க வேண்டுமென்று அளவற்ற திரவியத்தை எடுத்துக்கொண்டு தேசங்கள் தோறும் சென்று உயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்புகையில் மத்திய நாட்டின் மத்தியில் பெருகும் பெண்ணை, அதாவது தென்பெண்ணை ஆற்றின் கரையில் ஒரு கிராமத்தில் சிந்துவாரன் எனும் ஒரு தட்டானை கண்டான். இப்போ செல்வத்தோன் அப்படிங்கிற ஒரு வைசியன் என்ன பண்றாரு, திருவாரூரிலிருந்து கிளம்பி வெளிநாடுகள்னால் அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிற நாடு, சோழ நாடு, சேர நாடெல்லாம் போய் இவர் பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு அளவற்ற செல்வங்களை எடுத்துக்கொண்டு பொருட்கள் வாங்கலான்னு போகிறார். அப்படி எல்லாம் வாங்கிட்டு மீண்டும் திருவாரூர் திரும்புகையில் மத்திய நாட்டிலிருந்து தென்பெண்ணை ஆற்றின் கரை அங்கே வரார். அங்கே வந்து ஒரு ஆற்றை தாண்டணும். அந்த கிராமத்தில் சிந்துவாரன் அப்படிங்கிற தட்டான்னா ஆசாரி, இந்த நகை வேலை செய்யக்கூடியவங்களை தட்டான்னு சொல்லுவாங்க. அவர் பேர் சிந்துவாரன். அப்போது இவன் வைசியன் பேர் செல்வத்தோன், அந்த தட்டான் பேர் சிந்துவாரன். அவங்கள ஒரு பெண்ணையாற்றின் கரைக்கு சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்நதியின் கரையில் அத்திருவாரூரிலிருந்து வந்த செல்வத்தோன் எனும் வைசியன் பெண்ணை நதியின் வெள்ளத்தினால் தடுக்கப்பட்டவனாய் அந்த நதியை தாண்ட உபாயம் ஒன்றும் அறியாமல் தவித்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக சிந்துவாரன் அப்படிங்கிற அந்த தட்டான், அவன் பேர் ஸ்வர்ணகாரகன், வரான். யாரென்று விசாரிக்கவே அவனுடைய விருத்தாந்தங்களை எல்லாம், இந்த திருவாரூர்காரருடைய விருத்தாந்தங்களை எல்லாம் இந்த தட்டான் கேட்டுக்கொள்கிறான். பிறகு அவனால் கொண்டு வரப்பட்ட படகில் ஏறிக்கொண்டு அவ்விருவரும் அப்பெண்ணை நதியின் வெள்ளத்தை கடந்து திருவாரூர் சேத்திரத்திற்கு சென்றார்கள். நடுவழியில் அவ்வைசியன் அந்த புண்ணிய சேத்திரத்தின் மகிமையையும் தியாகராஜ பரம்பொருளின் அதி அற்புத லீலாச்சாரங்களையும் சொல்லுகையில் அதை கேட்டு அப்படிப்பட்ட அம்மூர்த்தியை தரிசிக்க வேண்டுமென்று பேராவலுடன் அந்த தட்டானும் செல்வத்தோனும் விரைவாக கமலையை அடைந்து ஸ்நானம் செய்து ஆருத்ரா தினமாகிய அப்புண்ணிய காலத்தில் ஈசனுடைய வடிவழகைக் கண்டு பணிந்து துதித்து அத்தட்டான் அந்த தியாகராஜனின் திருமுடிக்கு ஒரு கிரீடத்தை செய்து அளிப்பேனாகில் எனது ஜன்மம் பயன்படும் என்று உரைத்தான். அப்போது அந்த தட்டான் என்ன சொல்கிறாங்க, தட்டானும் இவனும் செல்வத்தோனும் அந்த வைசியனும் ஆசாரியும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கொண்டே சுவாமியுடைய லீலைகளை எல்லாம் பேசிக்கொண்டே திருவாரூர் அடைகிறார்கள். கமலையில் நீராடி ஆருத்ரா தினத்தன்று சுவாமி வடிவழகை கண்ட உடனே அந்த தட்டான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தியாகப்பிரபுவுக்கு ஒரு ரத்னத்தாலான கிரீட்டம் செஞ்சு தரணும், அப்படி செஞ்சால் தான் என்னுடைய வாழ்வு முக்திக்கு போகும் அப்படின்னு சொல்லி அந்த தட்டான் சொல்கிறார். அதை கேட்ட அந்த செல்வத்தோனும் இந்த தியாகராஜாவின் திருமுடிக்கேற்ற கிரீடத்தை செய்வதற்காக சிறந்த ஸ்வர்ணத்தையும் விலையற்ற நவரத்னங்களையும் தான் அளிப்பதாக உரைத்தான். அப்போது அந்த வைசியன் என்ன சொல்கிறான், எங்கிட்ட அளவற்ற செல்வம் இருக்குது, நவரத்னம் இருக்குது, அதை நான் தருகிறேன், நீ அதை கொண்டு கிரீடம் செய்து கொடு அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட அந்த ஸ்வர்ணகாரகனான தட்டான் தனது கைத்திறமையினால் நவரத்னங்களினால் தேவ கிரீடம் போல் அதி அற்புதமான ஒரு கிரீடத்தை செய்து முடிப்பதாக வாக்களித்தான். இவ்விதமாய் இவ்விரண்டு பக்தர்களும் ஒருவருக்கொருவர் வாக்குதானம் செய்து கொண்டு திருவாதிரை புண்ணிய காலத்தில் ஈசனை தொழுதுவிட்டு அச்செல்வத்தோன் வீட்டிற்கு சென்றான். அந்த வைசியன் செல்வனானதால் அவனிடமிருந்து நவரத்னங்களையும் ஸ்வர்ணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த சிந்துவாரன் எனும் தட்டான் அந்த நிமிஷம் முதல் கிரீட வேலையை செய்ய ஆரம்பித்தான். சதுர்பிரதி எனும் பெயரையுடையதாகிய தேவர்களும் வியப்பை உண்டு பண்ணக்கூடியதாக உள்ள கிரீடத்து பேரு சதுர்பிரதி. சதுர்பிரதினா நான்கு முகங்களை கொண்ட அந்த 4 பக்கம் இருந்து பார்த்தாலுமே அந்த ஒரே மாதிரி தெரியுமா அந்த கிரீட்டம். அப்படி சதுர்பிரதி என்னும் பெயரையுடையாக தேவர்களே கண்டு வியக்கக்கூடிய அதி அற்புதமான ரத்ன கிரீடத்தை வெகு அழகாக செய்து முடித்தான்
முடித்து அந்த செல்வத்தோன் மூலமாக தியாகராஜனுக்கு சிறந்த ஒரு உற்சவத்தை செய்வித்து அவ்வுற்சவத்தில் அந்த ரத்ன கிரீடத்தை தியாகராஜனது சிரசில் சூட்டினார்கள். அப்போ ஒரு அற்புதமான இவர் செய்து முடித்திட்டார். தட்டான் செய்து முடிச்சு இந்த செல்வத்தோன்ட்டு கொடுக்குறார், வைசியன்ட்டு கொடுக்க ஒரு பெரிய உற்சவத்தை செய்து தியாகராஜ பெருமானுடைய திருமுடிக்கு அதை சூட்டி அழகு பார்க்குறாங்க எல்லாரும். அக்கிரீடத்தில் பதிந்திருக்கும் நவரத்னங்களின் காந்தியினால் தியாகேசனது முகம் துளிர்விட்டது போலவும் கமலத்தை அடைந்த வண்டுகள் போலவும் வெகு அழகாக விளங்கின. அந்த கிரீடத்தில் சிறந்த வேலையையும் அது அமைந்திருக்கும் முறையையும் கண்டு சகல ஜனங்களும் சந்தோஷமடைந்து அந்த கிரீடத்தை செய்வதற்கு பொருளளித்த செல்வத்தோனையும் கிரீடத்தை வெகு அழகாக செய்து முடித்த அந்த தட்டானையும் புகழ்ந்து போற்றினார்கள். இவ்விதமாய் சிந்துவாரன் எனும் சொர்ணகாரகன் தேவகிரீடம் ஒன்று அவ்வித கிரீடத்தை செய்து முடித்தவுடன் பிரபுவுக்கு அளித்தான். இப்படி தியாகராஜ பெருமானுக்கு அதி அற்புதமான ஒரு கிரீடத்தை செய்தான் அப்படின்னு இந்த சிந்துவாரன்கிற தட்டான் செஞ்சாங்கிற விஷயம் பாண்டிய மகாராஜனும் கேரள மகாராஜனுக்கும் போகிறது. ரெண்டு மகாராஜாவுடைய செவிக்கும் இது போகிறது. தனது நகரில் விளங்கும் பிரபுகளுக்கு இவ்வித சித்திர சகிதமாக ரத்னகிரீடம் ஒன்று செய்வாயா என்று மந்திரிமார்கள் மூலம் அந்த சிந்துவாரனுக்கு அறிவித்தார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சோழராஜாவும் பாண்டிய ராஜாவும் என்ன பண்ணுறாங்க, இவர் இருக்கிறது இப்போது சோழ நாட்டில் தியாகராஜ பெருமான் திருவடியில் இருக்கார், திருவாரூரை விட்டு அகலாது இருக்கார். ஆனால் இந்த பாண்டிய ராஜாவும் கேரள ராஜாவும் தங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரீடம் செஞ்சு கொடுன்னு சிந்துவாரனை கேட்குறாங்க. அம்மந்திரிகள் கூறிய உரையை கேட்ட சிந்துவாரன் தியாகராஜ பிரபுவுக்காக வேலை செய்த இந்த கரத்தினால் மற்ற தெய்வத்திற்கும் மற்ற அரசர்களுக்கும் மற்ற தனவான்களுக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஆகிலும் தான் உயிரிடமிருந்து இவ்விதம் பிறருக்கு வேலை செய்ய மாட்டேன். என் உடல்ல உயிர் இருந்தும் நான் தியாக பிரபுவை தவிர வேற யாருக்கும் நகை செய்ய மாட்டேன். உனி எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு விரோதம் நேரிடும் என்று சொல்லியும் அவன் ராஜாகிட்ட விரோதம் வரும்னு சொல்லியுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான். ஆகையால் நான் இனி உயிருடன் இருக்கலாகாது என்று நிர்ணயம் செய்து கொண்டு அவ்விடத்தில் நின்று கொண்டபடியே தன் கையில் பிடித்திருந்த ஒளியினால் தனது மார்பை தானே பிளந்து கொண்டு, தியாகராஜா, நான் உமது ஒருவனுடைய திருமேனி வடிவழகுக்கே ஈடுபடுவேன். உமது ஒருவனுடைய பாதமே சரணம் என்று பற்றியும் உம்மிடத்திலே பக்தி வைத்திருப்பது உண்மையாகில் எனக்கு நற்கதி வேண்டும் என்று நினைத்து கொண்டே உயிரை விட்டான். இப்படி ராஜாக்களுடைய மந்திரிகள் கேட்ட உடனே சிந்துவாரன் செய்ய மாட்டேங்கிறான். இப்படி விரோதம் நேர்னா கண்டிப்பாக நம்ம உயிருக்கு பாதகம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், இந்த தட்டான் தன்னுடைய கையில் வச்சிருந்த உளி கொண்டு தன்னுடைய மார்பையே உளியால் அடித்து இறக்கும் பொழுது சொல்கிறார், தியாகராஜா, உன்னுடைய திருவடிக்கே நான் அடிமையாவேன், அதனால் எனக்கு நற்கதி நீ கொடுத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு இவர் இறந்துடுறார். அத்தருணத்தில் யமனும் யமபடர்களும் சேர்ந்து முறையினால் அலறிக்கொண்டு தியாகேசனுடைய சன்னிதானத்தில் வழங்கி, ஓ பரம்பொருளே, உமது பக்தனாகிய இந்த தட்டான் இன்னும் வயது முடியவில்லையே, அவனுடைய வயது இன்னும் முடியவில்லையே, வயது முடிவதற்குள் அவனது உயிர் என்னிடம் வருகிறதே, இவன் செய்த பாவமெல்லாம் பக்தியினால் நாசமடைந்து விட்டன, இவனது உயிரை திருப்பியளிக்க வேண்டுமே, என் செய்வோம் என்று முறையிட்டார்கள். அப்பொழுது தியாகராஜன் கருணையினால் ஆகாசவாணியாய், ஹோ சிந்துவாரா, நீ நமது பக்தர்களில் சிறந்தவன், நீ இவ்விதமாய் அகாலத்தில் உயிரை விடலாகாது, மறுபடியும் உன் உயிரை பெற்றுக்கொண்டு சில நாட்கள் பூவுலகிலேயே இருந்து பூலோக சரீரத்தை கழித்து விட்டு பிறகு நமது பதவியை அடையலாம் என்று உரைக்கையில் அந்த சிந்துவாரன் மறுபடியும் உயிர் பெற்று வந்தான். இதை கண்ட மந்திரி முதலியோர் வியப்படைந்தார்கள். இப்படி தியாகராஜ பெருமான் என்ன பண்றார், இறந்த ஒருவனுக்கு சுவாமியுடைய பரமபக்தன் இறந்தால் அவனுடைய செய்த நற்பயன்களால் மீண்டும் அவனுக்கு தியாகப்பிரபு உயிரை அளிக்கிறார், அவனுக்கு அனுகிரகம் பண்றார். அப்படி சுவாமி எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தியாக இருந்து நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் சிவசிவன். ஆதலால் எல்லாம் வல்ல கமலையோடுடனாய தியாகராஜ பெருமானையே சரணடைவோமாக. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.